வாட்ஸ்அப் யூசர்ஸ் நியூவாக 14 நியூ அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 14 நியூ அப்டேட்ஸும் என்ன ஏது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்தலாம். ரொம்ப ஆச்சரியமான அப்டேட் எல்லாமே வாட்ஸ்அப் அள்ளி கொடுத்துருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு பீட்டா யூஸராக இருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா பீட்டா யூசர்ஸ்க்கும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் உங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நியூவாக 8 இமோஜிஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த 8 இமோஜிஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வேரியஸாக இருக்குன்னு சொல்லலாம். இது நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப்பில் தேடுறதுக்காக பார்த்தீங்கன்னா அதோட நேமையும் நான் கடைசியில் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஷரு, ட்ரம்பட்டு அண்ட் ஃபைட்டிங் குவாரல் அந்த வகையான இது அண்ட் லேண்ட்ஸ்கேப்பு அண்ட் பார்த்தீங்கன்னா பிக் ஃபுட்டு அண்ட் பார்த்தீங்கன்னா கில்லர் வெயில் டான்ஸு பேலே டான்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஃபேஸஸ் எல்லாமே நியூஸாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். இந்த 8 இமோஜிஸும் இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணாலே போதுமானது. இதோட நேம்ஸையும் இங்கே கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் சர்ச் பண்ணி இந்த நேம்ஸ் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காகவே சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நியூவான இமோஜிஸும் வரப்போகுது. அடுத்தடுத்த வீடியோக்கள் அதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த இமோஜிஸ்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ரெண்டாவதாக பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிளாங்க் ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க, ப்ரொஃபைல் பிக்சரே இல்லை அப்படின்னா கூட ஆப்போசிட்டில் இருக்க பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஓரளவுக்கு தெரியிற மாதிரி இப்போ ஒரு நியூவான விஷயம் வரப்போகுது. நீங்கள் என்ன தான் வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சரை வைக்கலைனாலும் இங்கே உங்கள் இமெயிலில் சேவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு வகையான ஃபோட்டோஸ், இல்லை பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்டில் வந்து அவங்க சேவ் பண்ணும்போது வந்து வச்சிருப்பாங்க இல்லையா, வெறும் பிளாங்க் காண்டாக்டுக்கு மட்டும் வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த வகையான பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு இமேஜே வைக்கலைனாலும் சரி அந்த இமேஜ் இங்கே அப்ளை ஆகும். ஸோ இதனால் பிளாங்க் ப்ரொஃபைல், அந்த ஃபோட்டோ இல்லாத ப்ரொஃபைல் இனிமேல் இருக்க போகிறது இல்லை. ஃப்ரெஷ் கான்டாக்ட்ஸில், லிவிங் கான்டாக்ட்ஸில் எதுலையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்க போகிறதில்லன்னு சொல்கிறாங்க. இமோஜிஸையும் நீங்கள் ப்ரொஃபைலாக வச்சுக்கலாம். ஸோ இதுலேயும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. கூடவே அவங்களும் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு கான்டாக்ட்ஸ்க்கும். சீக்கிரமாகவே இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா iOSக்கு ரோல் அவுட் ஆகும்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டுக்கு ரோல் அவுட் ஆகும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. தேர்டாக பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட்குள்ளே போயிட்டு அங்கே ஆன்லைனில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஜஸ்ட் லைக் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம ஃபேஸ்புக்கில் பழைய காலத்தெலாம் பார்ப்போம் இல்லையா, அந்த வகையான ப்ரொஃபைலில் வந்து மெசேஜில் வந்து ஆன்லைனில் யார் இருக்காங்கன்னு தெரியும் இல்லையா, அதே மாதிரி கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கனாலே இப்போது ஆன்லைனில் யார் இருக்கா, சமீபத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆன்லைன்லேருந்து யார் வந்து ஆஃப்லைனுக்கு போயிருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே இங்கே டீட்டெயில்டாக உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். நேம்ஸு தென் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் யார் இருக்கா ஆஃப்லைனில் யார் இருக்கா அப்படிங்கிற ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷனோட கொடுக்க போகிறாங்க. இந்த ஸ்லாட்டை ஃபில் பண்ணாலே போதுமானது. அடுத்து நாலாவதாக பார்க்க போகிறது, நீங்கள் ஒரு கார் யூஸராக காரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொஃபைல் இது போல தான் இருக்க போதா சொல்கிறாங்க. மேலேயே பார்த்தீங்கன்னா சேட்டு, கால்ஸு, தென் பார்த்தீங்கன்னா நியூ மெசேஜஸ், அன்ரீட் சேட்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பின் பண்ணி வச்சிருக்க ப்ரொஃபைல், தென் உங்களோட ரெகுலர் கான்டாக்ட்ஸ். ஸோ வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா காரோட கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, அந்த சிஸ்டமோட யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட UI இது போல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அஞ்சாவது பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்ரீட் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் வச்சிருப்பீங்களே, அது அன்ரீட் அப்படிங்கிற டேப்னாலே போதுமானது. எங்கே அன்ரீட் பண்ணலன்னு தெரிஞ்சிடும் இல்லையா. இது இல்லாமல் உங்களோட வாட்ஸ்அப்போட மெட்டா ஏஐக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அன்ரீட் மெசேஜை ஓப்பன் பண்ணாமையே சம்மரைஸ் பண்ண முடியும். இது மூலிமா அந்த பர்சனோட மெசேஜ் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதில் ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும் இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா மெட்டா ஏஐட்ட கொடுத்தே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணிக்க முடியும். அதில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருந்தால் இங்கே பார்த்துக்க முடியும். இதுக்கு அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா சம்மரைஸ் பண்ணி சொல்லிடுதுன்னு சொல்லலாம். இந்த அப்டேட் சீக்கிரமாகவே ரோல் அவுட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஆனால் நல்லா தான் இருக்கும், உண்மையாலுமே பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேட்ஸ் ஓப்பன் பண்ண தேவையில்லை பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி ஆறாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இதை விட ஒரு சூப்பரான ஃபீச்சர் இருக்குது மெட்டா ஏஐக்குள்ளேயே. மெட்டா ஏஐயில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வாய்ஸ் ஓவருக்கான ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்காங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. சில டாப் எண்ட்ஸ், அதாவது ரொம்பவே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம், அல்ட்ரா ப்ரீமியம் மொபைல்ஸில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாய்ஸ் ஓவருக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்ம நார்மலாக வந்து வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறோம்ல, இது மூலிமா இல்லாமல் இப்போ எப்படி நம்ம ஜெமினி ஏஐட்ட பேசுகிறோமோ அதேமாதிரி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சேட்லேயே வந்து பேச முடியும். 1-to-1 கான்வர்சேஷன் மாதிரி. ஸோ இந்த அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ மேக் பண்ணுறேன். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் செட்டிங்ஸ், அந்த வாய்ஸ் எப்படி இருக்கலாம், மேலா ஃபீமேலா அப்படிங்கிற ஆப்ஷனு, மெமரிஸு, உங்களோட வந்து பேசின மெமரிஸ் வந்து நீங்கள் கீப் அப் பண்ண நினைக்கிறீங்களா, டெலிட் பண்ண நினைக்கிறீங்களா அப்படிங்கிற எல்லாமே பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நீங்கள் வந்து சேட் பண்ணது, ரீசெண்டாக 1-to-1 கான்வர்சேஷன் பண்ணது, இது எல்லாமே இருக்கும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கீப் அப் பண்ணி அங்கேருந்தே அந்த கான்வர்சேஷன் வந்து கண்டினியூ பண்ண முடியும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழாவதாக வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் இந்த ஃபீச்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் வந்து போடும்போது அங்கே நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே பார்த்தீங்கன்னா மை கான்டாக்டா இல்லை மை கான்டாக்ட் எக்ஸெப்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்லாம் வரும். அதே மாதிரி ஒன்லி ஷேர் வித் அப்படிங்கிறது மூலிமா சின்ன சின்ன பர்சன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். 5 to 6 மெம்பர்ஸ் மாதிரி அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாக்குள்ளே ஷேர் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே வந்திருக்கு. இப்போ அதுக்குமே நியூவாக பார்த்தீங்கன்னா
கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கஸ்டம் ஆடியன்ஸ் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னமோ பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு தேவைப்படுமா இல்லை நார்மல் யூசர்ஸுக்கு தேவைப்படுமான்னு தெரியல. ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணும், அவங்க பார்த்து ஹாப்பி ஆகட்டும் தான் வைப்போம். ஆனால் இதில் என்னன்னே புரியல. இது சில பல டெஸ்டர்ஸு இல்லை அதுக்குன்னே ஒரு யூனிக்கான கேட்டகரி கொடுத்து பார்த்தீங்கன்னா வைக்கிறாங்க. மேபி பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்காக தான் இருக்கும். ஓனர்ஸு தென் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆடியன்ஸு. ஸோ அதுக்கு வந்து செப்பரேட் பண்ணுற மாதிரி தான் வைக்கணும் போல இருக்குது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ நல்லா இருக்குது. அதாவது மை கான்டாக்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, டெஸ்டர்ஸு. ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து வச்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் தான். ஆனால் இது இப்போ தேவையா? அதுதான் எனக்கு தோணுது. ஆல்ரெடி இருக்கிறத ஃபைனஸ்ட்டாக டியூன் பண்ணுறதுலாம் ஓகே. ஆனால் நியூவாக அதுக்கு பதிலாக ஒன்று கொண்டு வரது அப்படிங்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. அடுத்து 8வதா பார்க்க போது வாட்ஸ்அப்பில் நியூவாக லிஸ்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆப்ஷனுக்குள்ள ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. ஆனால் நமக்கு இல்லை. வாட்ஸ்அப்போட ப்ளஸ் யூசர்ஸ்க்கு வாட்ஸ்அப் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த ப்ளஸ் யூசர்ஸ்க்காகவே சில பல அடிஷ்னலான ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. அதில் ஒன்று தான் இது. இந்த வகையான லிஸ்ட்டை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் தீம் செட் வந்து கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நார்மலாக இருக்கிறது இல்லாமல் அதை மட்டுமே ஒரு பர்டிகுலரான தீம் செட் கலர்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிங்டோனு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாத்தையுமே உங்களால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இவங்களோட மெசேஜ் ஆஃப் செட் ஆஃப் திங்ஸ் வரும்போது மட்டும் உங்களால் வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் இதை வாட்ஸ்அப்போட ப்ளஸ் யூசர்ஸுக்கு கொண்டு போனது கொஞ்சம் கோபமாக இருக்குது. ஏன்னா நார்மல் யூசர்ஸ் தானே ஹாட் கோட் ஃபேன். ஸோ அவங்களுக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமேனு தோணுது. ஸோ இப்படியும் ஒரு ஃபீச்சர் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாட்ஸ்அப்போட ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்தவுடனே முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 9வதா பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வாய்ஸ் மெசேஜை பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்க நினைக்கிறீங்க, இல்லை அது வேறு லாங்குவேஜில் இருக்குது, அதை உங்கள் லாங்குவேஜுக்கு மாற்ற நினைக்கிறீங்க அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாங்குவேஜில் இப்போ இன்னும் நியூவாக 13 நியூவான லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த வாய்ஸ் மெசேஜை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்காகவே இதை வந்து என்ரோல் பண்ணுறதுக்காகவே இன்னும் 13 நியூ லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிடெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரு லாங்குவேஜ் கூட தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஓகே தான். அது வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். இல்லை ஆட்டோ லாங்குவேஜ் டிடெக்ட் அப்படின்னா கொஞ்சம் டைமிங் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா லாங்குவேஜும் ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டில் வந்து கரெக்டாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபைனஸ்டான லாங்குவேஜ்குள்ளே மாற்றிக்கலாம். இதே போல் வாட்ஸ்அப்பில் 10வதாக வந்திருக்க அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸப்பியரிங் மெசேஜ் தான். இந்த டிஸப்பியரிங் மெசேஜில் இப்போ ஒரு நியூவஸ்டான அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 24 ஹவர்ஸ்க்குள்ளே போகிற மாதிரி வச்சிருப்போம், 7 டேஸ்க்குள்ளே போகிற மாதிரி வச்சிருப்போம். அண்ட் பார்த்தீங்கன்னா 90 டேஸ்க்குள்ளே அந்த சேட் வந்து தானாகவே டெலிட் ஆகிற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் வியூக்காகவே ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எஸ், ஒரு ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ் இனிமேல் உங்களால் வெறும் 15 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ரீட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா டெலிட் பண்ண முடியும். 15 நிமிஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் தானாகவே காணாமல் போயிடும். இது அவங்களே நினச்சாலும் தடுக்க முடியாது. இது வந்து மேபி சேஃப்டி ரீசன்ஸ்க்காக வச்சிருக்கலாம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டீப்பான கான்வர்சேஷன் நடக்குது, ஒரு பிரைவேட்டான சேட் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஓகே தான். ஃபர்ஸ்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே ஆஃப்டர் ரீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்த்தவொடனே காணாமல் போயிடும் போல இருக்குது. அப்போ ஓரளவுக்கு ரீட் பண்ண தெரியாதவங்க, தங்கிலீஷில் புரிஞ்சுக்கிறவங்க இது எப்படி தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுச்சு. ஆனால் 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது ரீடபிள்ஸுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஃபீச்சர் சீக்கிரம் ரோல் அவுட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மெமரி தான். ஸோ ஒரு சாதாரண விஷயமா இருந்தாலே அது அவ்வளோ அழகாக கீப் அப் பண்ணுறோம். இந்த 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது அந்த சேட்டையே கொன்றுமோன்னு தோணுது. அந்த ஒரு டீப்பான டிஸ்கஷனே வந்து கொன்றுமோன்னு தோணுது. ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ இல்லை ஸ்பெஷல் பர்சன்ஸோடையோ பேசும்போது. ஸோ எனக்கு இந்த ஃபீச்சர் பிடிக்கல. ஆனால் வந்தால் மேபி அவங்களுக்கான சௌகரியத்துக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 11வதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மெசேஜ் டிரான்ஸ்லேஷன். இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ஆட்டோ டிரான்ஸ்லேஷன் தான் ஆட்டோமேட்டிக்காகவே. இது சேட்டில் வேற ஒரு பர்சன் வேற ஒரு லாங்குவேஜில் பேசுகிறாரு அப்படின்னா நம்ம லாங்குவேஜுக்கு பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுக்கும், நம்ம பேசுகிறத அவங்க லாங்குவேஜுக்கு மாற்றி கொடுக்கும்னு சொல்லலாம். இதை இப்போது இன்னுமே இம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இன்னும் நியூவாக பார்த்தீங்கன்னா 21 நியூவான லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய நியூவஸ்டான லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்திருக்குன்னு சொல்லலாம். எப்படி நம்ம வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் லாங்குவேஜ் பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணாலே போதுமானது. ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் பேசுறது அவங்களுக்கும் அவங்க பேசுறது உங்களாலையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் ரொம்பவே கஷ்டம். அதை வந்து எனேபிள் பண்ணி ஃப்ளோட்டிங் டேப்குள்ளே வச்சிருக்கணும், அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுறது இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இப்போ எல்லாமே ஈஸி ஆயிடுச்சு. வாட்ஸ்அப்புக்குள்ளே தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். இந்த 21 நியூ லாங்குவேஜில் நமக்கு தேவையான சில லாங்குவேஜும் வந்திருக்கு. அதை நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த லாங்குவேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சில லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்தியாவுக்குள்ளே இருக்க சில லாங்குவேஜ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தென் 12ஆக பார்க்க போகிற அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பர்சனுக்கு வந்து வாய்ஸ் கால் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வாய்ஸ் கால் வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிமேல் நாய்ஸ் கேன்சலேஷனை எனேபிள் பண்ணிக்க முடியும். எஸ், ரொம்ப டிராஃபிக்லேருந்து நீங்கள் பேசுகிறீங்க, ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, நீங்கள் இருக்கிற இடமே ரொம்ப நாய்ஸாக இருக்குது அப்படின்னா
அந்த நேரங்கள்ல நீங்க வீடியோ இல்ல ஆடியோ கால் பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற இந்த ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணிக்க முடியும். இது மூலியமா உங்க சைடுல எக்கச்சக்கமான நாய்ஸ் இருக்கு அப்படின்னா, அது எதுவுமே காட்டாம உங்க வாய்ஸ மட்டுமே பார்த்தீங்கன்னா, அவருக்கு பர்ட்டிகுலரா குடுக்க முடியும். ஸோ, அதனால நீங்க சொல்றத அவர் ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நாய்ஸ்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த 2, 3 டைம் ரிப்பீட் பண்ற மாரி இருக்கும். தேவையில்லாத டைம், எனர்ஜி வேஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ, நீங்க ஒரு பிசினஸ் கால் முக்கியமான விஷயத்துல இருக்கீங்கன்னா, இது பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஈஸியா எனேபிள் பண்ணிக்கிற மாரி குடுத்துருக்காங்க. டாப்லயும் எனேபிள் பண்ணிக்கலாம், பாட்டம்லயும் எனேபிள் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம் அதர் கால்ஸையும் நியூவா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்குமே இது ஃப்ளூயன்ட்டா தெரியிற மாரி வச்சுக்கலாம். கான்ஃபரன்ஸ் கால்லயுமே. ஸோ, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபீச்சர் சீக்கிரம் வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து 13வதா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, WhatsAppோட நியூவான லுக் தான். WhatsApp வந்து அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் WhatsAppோட ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹோம் பேஜ்லயே பார்த்தீங்கன்னா, WhatsAppோட ஸ்டேட்டஸ் எல்லாமே ஃபிளாஷ் ஆக போகுதுன்னு சொல்லலாம். இதில ஹைட் பண்ணி வச்சிருக்கிறது, ஹைட் பண்ணாதது எல்லாமே பார்த்தீங்கன்னா, டாப் ஹோம் பேஜ்லயே பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கும் கொஞ்சம் மேல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ, இந்த நியூவான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இது மூலியமா ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட்டுன்னு போகாம ஹோம் பேஜ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, யார் யார் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். இது மூலியமா கண்டிப்பா வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள போய் ஏதாவது போர் அடிச்சா மட்டும் தான் WhatsAppல பார்க்குற மாரி இருந்தது. இப்ப டாப் ப்ரொஃபைல்ல இருக்கனால யாராவது நியூவா ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா, உடனே கிராப் பண்ணி நம்ம கண் அங்க தான் போகும்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 14வதா பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, பேங்கிங் தான். WhatsAppோட இந்த பேமெண்ட்டோட UPI ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நியூவஸ்ட்டான லுக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. முன்ன இருந்தத விட பார்த்தீங்கன்னா, இந்த UI இன்னுமே கிளியரா இருக்குன்னு சொல்லலாம். முன்ன லேகியா, கிளிச்சியா இருக்கும். ஆனா, இப்போ பெர்ஃபெக்ட்டான விஷயங்கள் இருக்கு. ஆனா, ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து என்னோட பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்ணல. சில பல ரீசன்ஸ்க்காக. ஸோ, நீங்க WhatsAppோட இந்த பேமெண்ட் ஆப்ஷன யூஸ் பண்றீங்களா? இத யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா? இதில ஏதாவது லேகன்சி இருக்கா? இல்ல ஏதாவது ப்ராப்ளத்த நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஸோ, இதுலயும் நியூவான UI வந்திருக்கு. ஈஸியா பார்த்தீங்கன்னா, நம்பர்லயோ, UPIலயோ ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிற ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. தெரிஞ்சுக்கோங்க. ஸோ, இத யூஸ் பண்றது, யூஸ் பண்ணாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள பொறுத்து இருக்கு. ஸோ, இவ்வளோதாங்க. 14 நியூவான அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ, இந்த அப்டேட்ஸ்ல எது எது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. கூடவே வேற எத பத்தி நம்ம வீடியோ மேக் பண்ணலாம்? WhatsAppக்குள்ள இருக்க டீப்பான ஃபீச்சர்ஸ் ஏதாவது பத்தி நீங்க அனலைஸ் பண்ண நினைக்கிறீங்களா? அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஸோ, அத பத்தி டீப்பான வீடியோ நம்ம சீக்கிரமாவே மேக் பண்ணலாம். உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது போல அப்டேட் வந்திருக்குன்னு ஷேர் பண்ணி சொல்லுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.